சோழி முடிச்சு விட்டாங்கடி. தங்கோ தங்கோ, உனக்கு புரியுதாடி? உனக்கு புரியுதா? அவங்க பழி வாங்கன்னு கூட உனக்கு தோணியடி. ஐயோ உயரம் மாத்திட்டியே. ஒப்பனை என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியாம. இந்த நாயிலுக்கு வேலையா 3 மாசத்துக்குள்ள அவங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு சாதாரணமான உயிரா? மாசு வருதுல பெத்து வளர்த்த நேடி பாதி. அந்த பொம்பளை கிட்டத்தான் என் புள்ள எல்லாம் காமிச்சா. அவ உடம்பு பின்னமானத அந்த பொம்பளை நினைச்சிருந்தா என் புள்ளைய பொக்கிசமா பாதுகாத்திருக்கலாம். அப்ப நம்ம புருஷனை பேச விட்டுட்டு இன்னவங்க டார்ச்சர் கொடுத்துட்டு பையனை மன ரீதியை கொடுத்து போட்டு என் பிள்ளை இப்ப சாவடிச்சிருக்கிறாங்க. அவளுக்கு உடம்பு முடியலன்னு உள்ள பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண்ணு வந்து எவ்வளவு சித்திரவதையானு அம்மாட்ட காமிக்கல, மாமியாட்ட கூப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு மானத்தை போக கூடாதுன்னு காமிச்சிருக்கா. அப்ப அந்த மாமியை எப்படி பாத்துருக்கணும்? அவளை வந்து பொக்கிசமா பாத்துருக்கோன்னு மறுபடியும் கூட்டு போய் அதை விட்டுட்டு டார்ச்சர் கொடுத்து சாவடிச்சிட்டு இவங்கதான் காரணம்னு சொல்லிட்டு இறந்திருக்கா. அவங்க மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாமா? அப்போ நாட்டுல இதுதானா வேல்யூ? அவ பொய் பேசுறானா உமா பேசுறானு கூட தெரியாதா? சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கா. ஒரு பிள்ளைய அங்க வாருங்க, இத்தனை நாள் ஆச்சு, சனிக்கிழமை இறந்தது. அவ ஒன்னும் வெளியில சுதந்திரமா இருக்கிறா. அவனுக்கு சாப்பாடு விதவிதமா போயிட்டு இருக்குது. குற்றவாளிக்கு என் பிள்ளைய நான் சாம்பல் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். ஊர் உலகத்தை விசாரிங்க அந்த புள்ளை எவ்வளவு நல்ல புள்ளைன்னு. எல்லாம் வம்படியா வந்து கட்டாயப்படுத்தி குடுங்க குடுங்கன்னு கேட்டு கல்யாணம் பண்ணி போட்டு போய் அந்த புள்ளைய மன ரீதியா உடல் ரீதியா எவ்வளோ சித்திரவதை. அது வேணும் இது வேணும் அப்படி பண்ணிச்சா நான் கேட்டேனா? அப்பனை வச்சு மிரட்டி ஆத்தாளை வச்சு மிரட்டி பையன் செத்து போயிரு மிரட்டி அந்த பையன் புள்ள ஒரே முட்டை செத்து போயிட்டா. எல்லாம் மிரட்டி அந்த புள்ள அப்பனாதாட்டு மறைச்சு கடைசியில் சொல்லிட்டு ஒரே முட்டை போய் சேர்த்தாளே. உங்களுக்கெல்லாம் எல்லாம் வாக்கு மூலமாவும் கொடுத்துட்டு போயிட்டாளே. ஒன்னு என்னத்துக்கு விசாரணை? எதுக்காக காலதாமதப்படுத்துறீங்க? ஏன் அவளை வெளியில வச்சிருக்கிறீங்க? அவளுக்கெல்லாம் ஒரு கேடும் இல்ல. அவெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணுது. உன்ன பாதுகாப்பு வச்சுட்டு இருந்ததுன்னா அப்ப பண பலமா அரசியல் பலமா என்னன்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? ஒரு நீதி இல்லையா? ஒரு பெண்ணுக்கு நீதி இல்ல, ஒரு தாய்க்கு நீதி இல்ல. அப்ப சாதாரண ஒண்ணுமே தெரியாது இருக்கிறவங்க அப்படித்தான் புள்ள எடுத்து போச்சு போட்டா கண்ணீர் விட்டு கூடயே முடிஞ்சா சேர்த்து போயிடலாம். எனக்கு பச்சை தண்ணி இறங்கல, எனக்கு என்னால சாப்பிட முடியல, என் புள்ள கூடயே போயிடும் நினைச்சிட்டே இருக்கிறேன். நான் என் புள்ள எப்படி எல்லாம் பாத்துட்டு அந்த நாய்களுக்கெல்லாம் தெரியும். தங்கமா பொக்கிசமா பாத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் கண் கொண்டு பார்த்தாங்க. அப்படி சித்திரவதை பண்ணி போட்டு என்ன பொம்மையா சுத்தி 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 பெராண்டி எடுத்து போட்டு இந்த புள்ள செத்து போச்சு. இவங்க போய் எல்லாம் மாப்பிள்ளையிலாட்டு உள்ள உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு அனுதினமா அந்த தாய் உள்ளையா இந்த அக்கறை முடிச்சோன்னா சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு செக்யூரிட்டி கொடுத்து தனியா நோயின்னு இருக்கு. அவளுக்கு எல்லாம் யாருக்கும் ஒரு கேடு இல்லை, சரியா? ஆனா வந்து சைக்கோ நாய்கள்லாம் எப்படி எப்படி யார துன்புறுத்தல யார கஷ்டப்படுத்தல எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனா வெளியில பார்த்தோன்னா இவங்களாட்டு தங்கமான ஆளுகள். அந்த பொம்பளை எதுக்கு வெளியில வச்சிருக்கிறீங்க? அவகிட்ட காமிச்சா இல்ல 20வது நாளே வையா என்னையும் இவ்வளவு சித்திரவதை பண்ணிக்கிறான். பெத்த தாய் கிட்ட காமிக்காம அவ ஒரு மனுஷி நினைச்சு எல்லாம் சொன்னால அவ எப்படி அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிருக்கணும்? நல்ல தாயா இருந்தா புருஷனை கண்டிச்சிருக்கணும், பையனை கண்டிச்சிருக்கணும், அந்த புள்ளைய அரவணைச்சு வச்சிருந்திருக்கணும். எல்லாம் நடந்து ஓட்டு எருமையாட்ட வந்து நிக்கிற கல்ல ஒரு தொட்டு தண்ணி இல்ல. அவ வெத்துட்டா தானா? அவ வெத்தாத்தா இதா? வீட்டுல எனக்கு ஒரு நாய் குட்டி செத்தா கூட 1 வருஷத்துக்கு நான் கண் கலகர குடும்பம் நாங்க. ஆனா அவ நிம்மதியா இருக்கிறா. எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. அவளை உள்ள தூக்கி வைக்காம ஏன் இந்த சட்டம் காத்துட்டு இருக்குது? என் புள்ள எல்லாமே ப்ரூஃபா கொடுத்துருக்குறா. ஏன் விட்டு வச்சிருக்குது? அத சொல்லுங்க நீங்க. எனக்கு ஒரு நீதி வேணும். நீதி கிடைக்க வரைக்கும் நான் அண்ணன் தண்ணி எடுக்க மாட்டேன். என்ற உயிரே போனால் அதுக்கு அவங்க தான் காரணம், இந்த சட்டம் தான் காரணம். ஏன்னா எல்லாமே கொடுத்துருக்கிற. எதுக்காக விசாரணை விசாரணை இழுத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு விசாரணை சொல்லுங்க? நான் என்ன ஒண்ணுமில்லாத இடத்துல கட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல போனா போச்சு அந்த வாழ்க்கை கொடுத்தாங்களா? இல்ல என் புள்ள ஓடி வந்துட்டாளா? எதுக்கு அத்தனை சித்திரவதை? அப்பவும் அந்த புள்ள வந்து கஷ்டப்பட்டு வந்து இருக்குது. பொண்ணு மாப்பிள்ள போறக்கு புள்ள வேணும், கல்யாணத்துக்கு போறக்கு புள்ள வேணும். அவளை துன்புறுத்தி அனுப்பி இருக்கிறாங்க. அட நான் இப்படி பண்ணிட்டேன் தப்பு தானே ஏக்கறக்கு வரல அந்த புள்ள கிட்ட.
ஊரு முன்னாடா அசிங்கப்படக்கூடாது. ஊரு முன்னாடி அந்த புள்ளைய கூட்டு போய் பொம்மையாட்ட வச்சு 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 விளையாடிட்டான். வீட்டுக்குள்ள சித்திரவதை, அவங்க சொந்தவந்து கூட பேசக்கூடாது, ஆறு கூட கனெக்டிவ் வச்சு கூடாது. இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அதை முதல் கண்டு விடுங்க. முதல்ல இவங்க கிட்ட தப்பு இருக்கு போய் தானே யாரு கூட கனெக்ட் ஆக சொல்ல கூடாது. சொந்த தாத்தா வாட்டி அவங்க அந்த கிருஷ்ண தாத்தா கூட பேசக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி கூட பேசக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அப்ப ஏதோ இவங்க குடும்பத்துல ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இருந்திருக்குது. இல்லைன்னா எதுக்கு தனிமைப்படுத்துறாங்க எல்லாத்தையும் விட்டு? எங்களை அங்க வீட்டுக்கு அனுமதிக்கல, சம்மதி புள்ளைய கொடுத்து வீட்டுக்கு. அவங்க இங்க வரல, இங்க வந்தா தான் நாங்க அங்க போவோம். நாங்க எவ்வளவோ பாண்டிங்க முயற்சி பண்ணா, பாண்டிங்கும் ஆகல. பையன் நல்லவனாட்டு சிரிச்சு சிரிச்சு பேசணுங்காட்டி நாங்க நம்பிட்டோம். பையன் நல்ல பையன், தங்கமான பையன், எனக்கு மகனே வந்து வாச்சிடுது, எனக்கு 2 வயன் நீ 2 உள்ள அப்படிங்கிற மாதிரி என்ற வயனுக்கு கல்யாணம் மூச்சாலும் அப்படி கனவு கண்டு இருந்தேன். ஆனா என் புள்ளைய உடல் அளவுல சித்திரவதைன்ற ஒரு மிருகத்தை பெத்து வச்சு பையனை ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டா வெளியில விடணும். பொத்தி பொத்தி ஒரு வயனை பெற்று இப்படித்தான் தருதலையா மாறினிக்கு, சைக்கோவா மாறினிக்கு. பொம்பளை மேல கண்ட கண்ட வீடியோ பார்த்துட்டு மிருகமா அதையெல்லாம் பொண்டாட்டி மேல டெஸ்ட் பண்ணா பொம்பளை தாங்குவாளா? அந்த பொம்பளை என்ன பொம்பளையா என்ன பொம்மையா? அந்த புள்ள சின்னவனமாயி போயிதான் இங்க வந்து வெளியில அப்பாட்டு சொன்னா அப்ப இந்நேரம் உள்ள உட்கார்ந்துருப்ப, அவங்கள போட்டு தள்ளிட்டு அப்பன உள்ள இருந்திருப்ப. அதுக்கு பயந்துட்டு அந்த புள்ள வாயே திறக்கல. எல்லாம் நாங்க பேசுனது எந்த மாற்றமும் நாங்க மாத்தி நடக்கல. அவங்க சொன்னதுக்கு செயலுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்ல. உறவுகள்ல அவங்கள எல்லாம் எதுவுமே பாண்டிங் இல்ல. நாங்க இப்படித்தான், எங்க உறவு இப்படித்தான், நாங்கெல்லாம் ஒளிவு மறைவுலாம் பேசினா அவங்களுக்கு எல்லாமே போலித்தனம் இருக்குது. யாருமே இங்க வந்துக்கல போய்க்கல. அது அந்த ஃபங்க்ஷன் டைம்ல தான் இவதான் அப்சியம் தாட்டு போலான்னு சொல்லி இருக்கிறா. இவங்க அதுக்கெல்லாம் கூட அனுமதிக்கல. எதுக்கு இது? அப்ப என்னமோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒண்ணு கெட்டது இருக்குது, எதையோ ஒண்ணு மறைச்சிருக்கிறாங்க எங்களுக்கு. அவங்க மறைச்சு அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு என் பிள்ளைய பாடா படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா முதல்ல அவனை முதல் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பையனை முதல்ல என்ன மிருகமா என்ன ஏதாவது வேற எது ஏதாவது உள்ள எடுத்துட்டு இருக்கிறானான்னு முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பையனை முதல்ல அந்த பொம்பளை தூக்கி உள்ள வைங்க. அவள பொம்பளை இனத்துக்கே கேவலம். பெத்ததாயிட்ட காமிக்க முடியாத மாமியாட்ட காமிச்சிருக்கிறான்னா அந்த புள்ள மறுபடியும் அங்க போய் வாழணும் சரி பண்ணணும் நினைச்சிருக்குது. அவ இவன் இல்லைன்னு இன்னொன்னு தேடி போறவங்களா இருந்தா போடா மயிரண்டு வந்திருப்பா. சொல்லு சாமி யார காப்பாத்துற அப்படின்னு சொன்னங்காட்டி அப்பவே மாமியாளவான்னு சொல்லியிருக்கா. அப்ப வந்து எல்லாத்தையும் பொறுத்து 1 மாசம் இங்கதான் இருந்தா, 1 மாசம் கழிச்சு மறுசரட்டு மாத்தரண்டு கூப்பிட்டு போய் மறுபடியும் 20 நாள்ல அந்த புள்ள திருப்பி வருதுன்னா அந்த புள்ள என்னென்ன பண்ணிருப்பீங்க? 5 மணி நேரம் காலையில 8 மணிக்கு பேச ஆரம்பிச்சது 3 வரைக்கும் அந்த புள்ளைய டார்ச்சர் பண்ணிக்கிற அவங்க மாமனார் பேசி கால் தூசிக்கு சமமாமா. நாங்க என்ன அவங்க வீட்டு என்ன எச்சல் எடுக்க போனவங்க நினைச்சிட்டாங்களா? கேக்குறேன் வந்தமே இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் சொல்ல வந்து அங்க ஃபங்க்ஷன் இங்க ஃபங்க்ஷன் நீ அவன் அனுப்பணும்னு தான் வரேன். என் படுத்தின காயத்தெல்லாம் சொல்ல. அந்த பையன் எல்லாமே முன்கூட்டியே முதலே சொல்லிட்டேன். கவின் எதுக்காக என் பிள்ளைய உங்களுக்கு அடிமாட்டுக்குதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் பந்து விளையாடுறதுக்கு இல்ல இல்லாதப்பட்ட பிள்ளைய கட்டிட்டு போயிட்டீங்களா, இல்ல போனா போச்சான்னு வாழ்க்கை விட்டீங்களா, இல்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கேட்ட தப்பு தானுங்கத்த அப்படின்னா நீ புருஷனா இருந்த பிள்ளைக்கு என்ன செக்யூரிட்டி கொடுத்தீன்னு கேட்ட. எல்லாம் அடிக்கடி தப்புதான் தப்பு திருத்தறவன் தான் தப்பு கேட்கணும். தப்பு பண்ணிட்டே இருக்கிறவன் எதுக்கு தப்பு கேட்கணும்? முதல்ல பசங்களை வந்து கண்காணிக்கணும். எந்த பேரண்ட்ஸும் கண்காணிக்கணும். தப்பு பண்ண தன் பையனா இருந்தால் தண்டிக்கணும். முதல்ல எந்த அப்பனாத்தாலும் இது வேண்டி கேட்கிற முதல்ல எந்த பெத்தவங்களை வந்து பையனை வாட்ச் பண்ணுங்க. பையனை வந்து ஒரு வயசு வந்துடுதுன்னா வெளியில பழகுடுங்க. யாரு கூட பழகுறான்னு வாட்ச் பண்ணுங்க. சும்மா பெத்துட்டா மட்டும் பத்தாது. நான் ஆம்பளை பையன் பெத்துட்டேன், சொத்து சோமெல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கிக்கலாம். அதுல அவ கேக்குறா, அவன் ஆம்பளை பையனை பெத்துட்டாங்கிறதுக்காக நகை காமிச்சியா, பணத்தை காமிச்சியா, இத பண்ணியா, அவன் அது பண்ணி கொடுத்தாங்க இது பண்ணி கொடுத்தான்னு கேக்குறாங்கன்னா ஒரு ஆம்பளை பையங்கிற ஒரு தகுதி தவிர வேற எந்த தகுதி இந்த கவின்குமார் கிட்ட கிடையாது. எந்த நாலேஜும் இல்ல. IAS எழுதுறன்னு சொன்னாங்க, இப்ப கம்பல் பண்ணுங்காட்டி போய் எழுதுறா. IASக்கு எவ்வளவு படிக்கணும்? ஒரு சாதாரண கேனையனுக்கு கூட தெரியும், ரொம்ப டஃப்பானது. ஆனா அதை புள்ள கூட்டு போய் எழுத வச்சுட்டு வர வந்து சொல்றா, என்னை ஏமாத்துறக்காகத்தான் நீ எழுதுறேன்னு தெரியும், நீ எவ்வளவு படிச்சீன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ரை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நம்பிக்கை கொடுத்து உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நீ பண்ண டார்ச்சர் எல்லாம் வாங்கி சரி குடும்பம்னா இப்படித்தான் இருக்கு சரி பண்ணிடலான்னு தான் அந்த புள்ள போயிருக்கு. சரி அந்த பையன் ஒரு பக்கம் டார்ச்சரா இருந்தாலும் அவன் மன ரீதியா எப்படி பிளெக்சிபிளா முயற்சி பண்ணாலும் நீங்க 2 பேரும் ஆதரவா இருந்திருந்தா அந்த புள்ள அந்த வீட்டுல இருந்திருப்புல.
இருக்க இஷ்டமே இருந்தா இல்லைன்னா போன என்னமே இருக்கு சொல்ற. என் பையன் இப்படித்தான் இருப்பேன், என் பையனை கேட்க கூடாது. நீ எதுக்கு சொல்ற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ நல்லா தவப்பனா? நீ பிள்ளைய பத்திருந்து இப்படி எல்லாம் பேசுவியா? நீ பையனை பத்திட்டா என்ன வேணா பேசுவியா? அவன் நல்லாங்க அங்க சுட்டு கொண்டா ஒரே முட்டை உசுறு போயிருங்க. துள்ள துடிக்க குத்தி குத்தி கொள்ளானுங்க அவன் நல்லா. சரிங்களா? அவன் நல்லா நல்லவன் வேஷம் போட்டு பரம சண்டாளுங்க. சரிங்களா? அந்த பையனை அப்படித்தான் சிரிச்சு சிரிச்சு ஃபுல்லாவே நீ ஏமாத்தி ரொம்பவுமே நான் வந்து மகன்னா மகனாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த புள்ள சொன்ன மகன் மகன் தான், மருமகன் மருமகன் தான்மா, புரியாம முட்டாள ஏமாறாதே அப்படின்னா. சரியா? கடைசியில சொல்லும் போது அந்த பையன் எனக்கு வீட்டுல இருக்கையில அவ சொல்லி இருந்தானா நானே அடிச்சு கொண்டிருப்பேன். நான் கொலகாரி ஆயிருப்பேன். நேரம் என் புருஷ வரைக்கும் போயிருக்காது. சரியா? அந்த பொம்பளை கிடைச்சிருந்தான்னு வைங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எதுக்கு பொம்பளை இனத்துக்கே கேவலமா நீ வாழ்ந்து இப்படி ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேன்னு கண்டிப்பா நாக்கா புடுங்குற மாதிரி கேட்டுப்பேன். இல்லைன்னா மண்டை பொழந்திருப்பேன். முதல்ல சொல்லியிருந்தான்னு வைங்க, இந்த பையனை பெத்து வச்சு போட்டு எம்பளை எதுக்குடா பரதேசி நாயே இப்படி எல்லாம் பேசினேன். எம்பளை நினைக்க வச்சு பேசுறதுக்கு பாமர பிள்ளைங்க கூட கேட்க மாட்டாளே. இத்தனை டிகிரி வாங்கி வச்சிருக்கிற உள்ள எல்லாம் பொறுமையா கேட்டு அப்பா பேச்சுக்கு மதிச்சுட்டான அந்த புள்ள அமைதியா இருந்தங்காட்டி உனக்கு சந்தோஷமா போச்சு. என்ன பேசினா அந்த புள்ள நின்று கேட்டு இருக்கிறா அப்படின்னு இவனுக்கு ஒரு அடிமிசைக்கு போயிட்டான்னு பாடா படுத்தி இருக்கிறேன். இவனுக்கு எடுத்தானே ஏனுங்க ஒரு டைம் கொடுத்தா தானே நம்ம பிள்ளைய நல்லா வச்சிருக்கிற பார்த்து தானே பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருப்போம். பிள்ளை வசங்களுக்கு தவிர யாரு பண்ணுவாங்க பெத்தவங்க? நான் அதையெல்லாம் நான் பெருசா நினைக்கல. ஆனா என் பிள்ளை சந்தோஷமா இருந்திருந்தா கஷ்டப்படாத பாடு விட்டு விற்காத வித்து கூட என் பிள்ளை நல்லா பண்ணிருக்கும். தொழில் வச்சு கொடுக்கற வந்து கேட்டாப்ல கேட்ட விதம் எங்களுக்கு வந்து என்ன தப்புதான். மாமனார் மாமியார் கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 2 மாசம் கூட ஆகாம எனக்கு பிசினஸ் வச்சுதான் கேட்கறது தப்புதான். அதையே தப்பா எடுத்தா தப்பா எடுத்துக்கலாம். சரி நம்ம உள்ளே கொடுத்துட்டா புள்ள பெரிய நான் சந்தோஷமா வாழணும். நம்ம ஒண்ணுமே பண்ணி கொடுக்காம முட்டா அந்த புள்ள வீணா போயிருன்ட்டு சரி நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், அந்த புள்ளைய நம்ம நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி பேசிட்டு தான் இருந்தோம். ஏதோ ஒரு நேமா அவளுக்கு வந்து எதுவுமே கீழ் மட்டும் போற பிடிக்காது, ஒரு அளவுக்கு அவளுக்கு சப்போர்ட்டா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். மாமா எனக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு வந்து கேட்டாப்ல வியாழக்கிழமை அன்னைக்கு. இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு முழுசா தெரியல. தெரியாதனால இவர் என்னாரு, மாப்பிள்ள என் பிள்ளைய நீங்களும் சந்தோஷமா இருங்க, எங்கெங்க போகணுமோ போயிட்டு வாங்க, நான் ஏதோன்னு ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு வச்சு தாரேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த மாமனார் இப்படி சொல்லுவாரு? புள்ள 2 தடவை வீட்டுக்கு வந்தாச்சு, அதையும் தாண்டி பெரிய பிரச்சனை இல்லைன்னு தானே அந்த மனுஷன் அப்படி சொன்னாரு. அந்த புள்ள தன சித்திரவாதிக்கு ஆளா இருந்ததுன்னா இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது, அவர் உள்ளதே இருந்திருப்பாரு கண்டிப்பா. எங்களோட உலகமே எங்க பொண்ணு மட்டும்தாங்க. எங்க பொண்ணு பையனுக்கு என்ன, என் பையனுக்கு அவங்க அக்காளுக்கு தான் எல்லாம் பண்ணணும். என்னை நினைச்சிட்டு அவளுக்கு பண்றதெல்லாம் குறை வைக்காதீங்கன்னு தான் சொன்னான்.